ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன். இது நீல் கவனி சொல். ஹாய் ப்ரோ, விஜய் ப்ரோ, உங்களுக்காக தான். என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கோன்னு, நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எவ்வளோ பெரிய கட்சி நீங்கள் எதுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சி எதுக்குறீங்க. ஆளுங்கட்சி எதுக்குறது சாதாரண விஷயம் கிடையாது, புரியுதுங்களா? அதை நீங்கள் எதுக்குறீங்க, அது பெரிய விஷயம். நான் உங்களுக்கு பாராட்டுறேன். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பலமாக இருக்கோமா? அதாவது நான் ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை பல முறை ஆண்ட கட்சி, எல்லா வளைவு சுழிவும் தெரிஞ்ச கட்சி ஆளுங்கட்சி. ஸோ ஆளுங்கட்சி நம்ம எதுக்குறோன்னா, அதுக்கு நமக்கு எல்லா விதத்துலையும் நம்ம தயாராக இருக்கணும். நம்ம இப்போ தான் நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். போருக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க பல போர்களை பார்த்தவங்க, அதை எப்படி சூழ்ச்சி பண்ணி ஜெயிக்கணும், எப்படியெல்லாம் வந்து அந்த போரை வந்து வின் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி பார்க்கணும், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயந்தான். இப்போ நீங்கள் பலமாக இருக்கீங்களான்றது தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த பலத்துக்கு தேவை முக்கியம் இப்போ வந்து கூட்டணி தான். மக்களுடன் கூட்டணி, நான் மக்களோட கூட்டணின்னு சில பேர்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இங்கே ஒரு மித்து இருக்குது. என்னென்னா, இப்போயுமே மாற்றி மாற்றி ஓட்டு போடுற ஒரு மித்து இருக்குது. போன தடவை டிஎம்கே போட்டோமா, இந்த தடவை ஏடிஎம்கே போடுவோம், இந்த தடவை ஏடிஎம்கே போடுவோம், இந்த தடவை டிஎம்கே போடுவோம் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. இப்போ டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டதுனால ஜனங்களை எப்படியெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த டிவி ஆடில் போடுறது, வித்தியாசமாக பாட்டு போடுறது அப்படின்னு போட்டு கரெக்ட் பண்ணிடுறாங்க, சரிங்களா? அப்புறம் காசு பணம் வேலை செஞ்சிடும், சரிங்களா? லாஸ்ட்டில் ஓட்டுக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க. ஜனங்களும் காசு வாங்கிட்டோமேனு கை நீட்டி ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்கள்ல, அந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், புரியுதுங்களா? அந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணோன்னா, விஜய் ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க. இப்போ உங்களுக்கு தேவை பலமான கூட்டணி, அதுவும் ஏடிஎம்கேவோட தான் கூட்டணி. ஏன்னா அன்னைக்கு விஜயகாந்த் அண்ணன் வந்து ஏடிஎம்கேவோட அம்மாவோட கூட்டணி வச்சாங்க. அப்போ அம்மா அந்த கூட்டணியில் சேர்த்ததுனால அவர் பெருசாக ஜெயித்தார். அது ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த கட்சி இவ்வளோ பெரிய சீட்ஸ் ஜெயிச்ச கட்சின்னு ஒரு பெருமை இருக்குது. சீக்கிரத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவரானார். ஸோ உங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிங்கன்னா, இந்த பிஜேபியோட கொள்கை ரீதியாக நாங்கள் ஒத்து வராது அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. கொள்கையை கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வைங்க. ஆனால் அவங்க கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்த்துட்டே இருங்க. அதே நேரத்தில் கூட்டணி ரீதியாக தமிழ்நாட்டுக்கு இப்போ தேவை, நீங்கள் ஆளுங்கட்சி எதுக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூட்டணி தேவை. கூட்டணி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு சிங்கத்தை வீழ்த்தணுன்னா பலம் பொருந்திய யானை கூட்டமாக வரணும், புரியுதுங்களா? அதாவது சிங்கம் வந்து இப்போ வந்து ஆக்ரோஷத்தில் இருக்குது, சரியா? எப்படியாவது நம்ம திருப்பி ராஜா வேணும்ன்ட்டு. ஆனால் அந்த ராஜா சரியில்லாத ராஜாவை நீங்கள் நகர்த்தணுன்னா கூட்டமாக யானை போய் தான் தாக்கி அழிக்கணும். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்னு புரிஞ்சுக்கிட்டு கூட்டணி அமைக்கிறதுக்கு வழி தேடுங்க. நன்றி, வணக்கம்.